சங்கரன் கோயில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோயிலில் எங்களுடைய அன்பிற்கினே மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் மாரியப்பன் அவர்களினுடைய முன்னெடுப்பில் கழகத்தினுடைய அனைத்து ஒன்றிய வட்ட கிளை பகுதி வார்டு அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து அன்பிற்கினே சகோதரர் ரமேஷ் அவர்களும் நம்ம கட்சி, நம்முடைய மக்கள், நமது நாடு, மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்குங்கிறதுக்காக தங்க தேர் இழுத்து நம்முடைய சுவாமிகளினுடைய தெய்வ தரிசனத்தையும் திவ்ய தரிசனத்தையும் இன்று நாங்கள் பிரார்த்தித்து அனைத்து மக்களும் சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல நாங்கள் சாமி கொடுத்துக்கிட்டோம். இதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தங்கத்தேர் எங்களோடு சேர்த்து எடுத்த பொதுமக்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்களை வழிகாட்டி கொண்டு இருக்கக்கூடிய வெற்றி தலைவர் அவர்களுக்கும், எங்களை ஆளக்கு அழகு பார்க்கும் அன்பாசம் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கும். நன்றி நன்றி நன்றி. தமிழகத்தினுடைய ஓபிசி நடிகர் விஜய் சொல்லி சபாநாயகர் சபாநாயகருக்குன்னு ஒரு மாண்பு இருக்கிறது, மரபு இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. சபாநாயகர் என்பவர் கட்சியினுடைய பிரதிநிதி கிடையாது, கட்சிகளின் பிரதிநிதி. மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள் இது போல ஒருதலை பட்சமாக ஒரு கட்சி சார்பாக பேசுவது ஏற்கத்தக்கது அல்ல. தமிழ்நாட்டினுடைய கடைசி நம்பிக்கையாக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், சிறுபான்மை மக்களின் சார்ந்து எதெல்லாம், அது என்ஐஏவாக இருக்கட்டும் அல்லது வக்பு சட்ட திட்டமாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் அரசியல் ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், சட்ட ரீதியான நடத்திருக்கிறோம். அப்ப இது முன்னுக்கு பின் முரணா சும்மா தேர்தல் நடத்த இதெல்லாம் பண்றதாதான் நான் பார்க்கறது. இது ஏற்கத்தக்கதல்ல. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேலாம் தங்களோட கூட்டணி கட்சிகளை பலப்படுத்த தன்னோட கட்சியை சார்ந்து வைக்கிறாங்க. டிவிகே சார்பில் இதுவரைக்கும் கூட்டணி கட்சியும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடலை. இப்போ டிடிவி தினகரனையும் சேர்க்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ பேலன்ஸ் ஓபிஎஸும் தேமுதிகவும் இருக்காங்க. அவங்கள தங்களோட கட்சி சார்பாக எதுவும் நடவடிக்கை எடுக்கிறீங்களா? ஏன் நிறைய பேர் இருக்காங்களே, இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய பேர். அதாவது நம்முடைய தமிழக வெற்றி எல்லாரும் சொல்லுங்க. புதிய தமிழர் இருக்கு, ராமதாஸ் ஐயா இருக்காரு, சசிகலாமா இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி இருக்கு, எஸ்டிபிஐ இருக்கு, கூட்டணிக்குள்ள இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, மார்க்சிஸ்ட் இருக்கு, வெளில இருக்கிற ஆம் ஆத்மி இருக்கு, நிறைய பேர் இருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பிறகு ஒரு சின்ன வித்தியாசம். பொதுக்குழு கூடி ஜனநாயக பூர்வமான நடவடிக்கை எடுத்த நடவடிக்கையை கண்ணும் கருத்துமாக செயல்படுத்துவது, இது எங்களுடைய கொண்ட கொள்கை, எடுத்த கோட்பாடு. பொதுக்குழுவின்படி தேர்தல் சம்பந்தமான அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை தலைவர்கள் நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம். அப்ப அதை குறித்த அறிவிப்பு, இறுதி அறிவிப்பு, உறுதியான அறிவிப்பு தலைவர்கள் அறிவிப்பார். ஆனா மாநாட்டிலே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை நாங்கள் ஒரு முழக்கமாக முன்வைத்திருக்கிறோம். இதை நேரத்தில் தெளிவுபடுத்துகிறோம். தகுந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? எங்க இருக்குது? சட்டம் ஒழுங்கு காணவில்லை, காணாமல் போனவர்களை பற்றி அறிவிப்பு. சட்டம் ஒழுங்கை கண்டுபிடித்து கிடைத்தால் என்னுடைய மாவட்ட செயலாளர் 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு பரிசு தருவார். இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கிறோமா? ஒரே குடும்பத்துல பாவங்க, வேதனையா இருக்கு. நல்ல மூட்ல இருந்தாலும் அதை பத்தி பேச சங்கடமா இருக்குங்க. வட இந்திய தொழிலாளர்கள் ஏதாவது நம்ம ஏதாவது தமிழ்நாட்டுல பிரச்சனை சொன்னா என்ன சொல்லுவாங்க? நீங்க பீகாருக்கு போய் பாருங்க, பீகார் போய் பாருங்க, பீகார்காரங்க இங்க அநியாயமா செத்து இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் பாருங்க. அப்பா அம்மா குட்டி குழந்தைங்க, 2 வயசு குழந்தைங்க. அப்ப இது தைரியம் அதிகமாயிருச்சு தவறு செய்பவர்களுக்கு. தோட்டத்து கொலைகள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறோமா? இப்ப தோட்டத்து கொலை நடந்திருக்கு. பள்ளிக்கூட மாணவர்கள், சீருடை அணிந்த மாணவர்கள் வன்முறை. அப்ப எல்லா குற்றங்களும் பெரும் குற்றம். அந்த குற்றங்களிலே தாய் குற்றம்னா இந்த போதை குற்றம் தான். அப்ப இந்த மது, போதை, கஞ்சா பழக்க வழக்கங்கள், இந்த புழக்கங்கள்லாம் அனைத்து குற்றங்களையும் அதிகரித்து என்ன தப்பு பண்ணாலும் வெளில வரலாம்னு சட்ட சமூக விரோதிகளுக்கு தைரியம் அதிகமாயிடுச்சு. அதனால சட்டம், சமூக அமைதி எதுவுமே இல்ல. கண்டுபிடிச்சோன்னா சொல்லுங்க, பரிசு கொடுத்துருங்கண்ணா. எந்த கட்சியுமே 6% போல எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் கருத்து கணிப்பு டிவிக்கு 20% போட்டிருக்காங்க. திமுக கோட்டை சென்னையிலேயே 5 சீட்டு கொடுத்தாங்க. நான் இப்பவும் சொல்றேன், இந்த கருத்து கணிப்பு என்பது டிப் ஆஃப் ஐஸ்பர்க்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு சின்ன ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். ஆனா ஆழமாக போய் பார்த்தால் அது ஒரு பெரிய பனிப்பாறை மட்டுமல்ல, பெரிய மலையாகவே இருக்கும். இன்னும் பல அதிர்ச்சி இருக்கு. முதலமைச்சரே கூட தொகுதி மாறலாம், இந்த வாட்டி புதிய தொகுதி நீக்கலாம். துணை முதலமைச்சர் சேகோர் அவர்கள் வேற இடத்துல போய் தேடலாம். ஆக இது கருத்து திணிப்பல்ல, கருத்து கணிப்பு. இதுவும் முழுமையாக வரல. இதை எப்படியா திட்டமிட்டு அமுக்கணுங்கிறதுக்காக பல தடைகளை தாண்டி பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் சொல்ல முடியாமல் உண்மைகளை கொஞ்சம் சொல்கிறார்கள். இன்னும் ஒவ்வொரு நாளும் கருத்து கணிப்பு மாறிக்கிட்டே வரும், ஏறி ஒரு நிறைய ஷாக்கர்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. திமுக ஆட்சியில கனிம வள கொள்ளைகள் நிறைய நடக்குது. அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய செய்தியாளர் மீது தாக்குதலும் வன்மையா கண்டிக்கிறேன். இது ஏற்புடையதே இல்லை. தயவு செய்து ஊடக நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கீங்களா? கனிம கொள்ளையை, இந்த கனிம கொள்ளை சட்டவிரோத அந்த நடவடிக்கையை எதிர்த்து நாம மாவட்ட செயலர் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறாரு. நாம அதுல பங்கெடுக்கிறோம். இது அரசியலே கிடையாது, இது அடுத்த தலைமுறைக்கான தேவைங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்கள் என்பது
போன தலைமுறையினுடைய மிச்சம் கிடையாது, வருங்கால தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற இந்த சேமிப்பு. என்ன பண்ணாரு அந்த ஜெர்னலிஸ்ட், என்ன பண்ணாரு அந்த கேமராமேன், நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய கேமராமேன், அந்த ஜெர்னலிஸ்ட், அங்க போன நண்பர்கள் 50 பேர் போய் மனிதாபிமானம் இல்லாமல் முரட்டுத்தனம் காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இது ஏற்புடையதே அல்ல. நியாயப்படி தயவு செய்து இந்த அரசியல் மாச்சரியங்களை தாண்டி ஆளும் அரசுக்கு கொஞ்சோண்டு மனசாட்சி மிச்சம் இருந்தால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்க. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் இல்லைன்னா நாங்க இல்ல, இந்த ரிப்போர்ட்டர்ஸ் இல்லைன்னா மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க ஆள் இல்ல, இந்த ஊடகம் இல்லைன்னா நீங்களே இல்ல, இந்த ஊடகம் தான் நீங்க வந்தீங்க. தயவு செய்து இந்த தாக்குதல் யார் இருந்தாலும் கட்சி பாகுபாடு இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் தலைவர் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி ஆட்சியும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கோட்பாடாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. நாங்க கொள்கை முழக்கமாகவே வச்சுட்டோம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எல்லோரும் ஒரு திசையில் செல்கிற பொழுது அந்த திசையை வெளுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர். மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு பக்கம் இருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாருமே ஒரு பக்கத்துல இருந்தாலும் இதுவரைக்கும் யாருமே இந்த கூட்டணியில உழைத்த அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ஆட்சி அதிகாரத்தை ஷேர் பண்ணல. அவங்க ஓட்டை ஷேர் பண்ணீங்க, காங்கிரஸ் ஓட்டு வேண்டாமா? காங்கிரஸ் ஓட்டு ஒரு தொகுதியில 3000 தான் இருக்கு, 4000 தான் இருக்குன்னு எள்ளி நகையாடுறீங்க. அது அவங்க பிரச்சனை. இருந்தாலும் நீங்க கேட்டதால சொல்றேன். திமுகவினுடைய மதிப்பிற்குரிய புது செயலாளர் அண்ணன் துரைமுருகன் எத்தனை ஓட்டுல ஜெயிச்சாரு? 700 பாருங்க. அப்ப காங்கிரஸ் ஓட்டு வாங்காம நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? விடுதலை சிறுத்தைகள் இல்லாம ஜெயிச்சிட்டீங்களா? புதிய தமிழகம் இல்லாம அவங்க போராட்டங்களை நீங்க பார்க்காம இந்த சமூக விடுதலை சாத்தியமா? அப்ப எல்லோருக்கும் எல்லாம் போது அது அதிகாரமும் இருக்கு. நான் எல்லா கட்சியிலும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்கள் அதிகாரத்திடம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒத்த சீட்டு 2 சீட்டு கிடையாது, அதிகாரத்திடம் கேட்க வேண்டியது அதிகாரம் தான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாரும் வெகு விரைவில்ங்க அதற்கான சட்ட நடவடிக்கை எல்லாம் போயிட்டு இருக்கு. வெகு விரைவில் அறிவிப்போம். ரொம்ப நன்றி. இல்ல தலைமை உறுதி செய்யாத, ஊர்ஜிதப்படுத்தாத எந்த கதை திரைக்கதை வசூல் டைரக்ஷனும் உண்மையில். நன்றி.